கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்நாடகா மாநிலத்துல சேர்ந்தவங்க. நாங்க எங்க குடும்பத்துல நாங்க 6 பேர் பிறந்திருக்கோம். 6 பேருமே பொம்பளை பொண்ணுங்க தான். ஆண் பிள்ளையே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் எங்க அப்பா துணி வியாபாரம் தான் செஞ்சாங்க. மற்றபடி வேற ஒரு நிலமும் இல்லை, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எங்க அப்பா துணி வியாபாரம் செஞ்சுதான் எங்களெல்லாம் படிக்க வச்சாரு. அதனால 3 பேர் தான் படிக்க வச்சாங்க. 3 பேருமே நாங்க 10ஆவது தான் படிச்சோம். அதுமே கொண்டு நாங்க படிக்கல. ஆனாலும் படிச்சு முடிச்சுட்டு நாங்க விவசாயம் தான் செய்ய போனோம். விவசாயம் செஞ்சு எங்க அக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி எனக்கு ரொம்ப தாமதமா தான் கல்யாணம் நடந்தது. எப்படியோ மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க. ஆனாலும் ஒண்ணுமே செட் ஆகல. ஆனாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எங்க அம்மா அங்க இருக்கிறதெல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளையே செட் ஆகல, என்னதான் பண்றது, எதனா ஒரு இருக்கா என்ன எதுன்னு கேட்டாங்க. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, எங்க மாப்பிள்ளையும் இந்த ஊர்ல செட் ஆகாது, இவங்க மெட்ராஸுக்கு தான் போவாங்க, மெட்ராஸ்ல தான் போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் அதே மாதிரி கேட்டு அவங்க சொன்ன மாதிரியே 1 மாசத்துலயே போன் வந்தது. பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நாங்க எங்க மாப்பிள்ளை இருக்கு, அதை பார்க்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க கூட்டம் போய் பார்த்து 1 வாரத்திலேயே முடிவு பண்ணாங்க கல்யாணம் பண்ணணும். ஆனாலும் கல்யாணம் பண்ணும்போது மாமியார் சொன்னாங்க, இவங்க எங்க வீட்டுல பையன் இல்ல, வேண்டாம், கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனாலும் இவங்க பார்த்துட்டு இல்ல, நான் கட்டினாலும் இந்த பொண்ணதான் கட்டுவேன், வேற கட்ட மாட்டேன்னு சொல்லி ஆனாலும் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு எங்களை இந்த மாநிலத்துல கர்நாடகால சென்னைக்கு கொண்டு கர்த்தருடைய நிமித்தமா தான் எங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் நாங்க வந்ததுனால எங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை தெரிஞ்சு கொண்டாரு. நாங்க கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு தெரியல. இவரு தான் சொன்னாரு, நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சர்ச்சை பத்தினால எனக்கு என்னன்னே தெரியாது, இயேசு பத்தியே எனக்கு தெரியாதுதான். ஆனாலும் கர்த்தர் இவர் நான் சர்ச்சுக்கு போவேன் சொன்னாரு. நீ எதுக்கு போவேன் சர்ச்சுக்கு, என்ன பண்ணுவீங்க அங்க போயிட்டுன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனாலும் அவர் என்னை 1 வாரம் கூப்பிட்டு வந்தாரு. ஆனாலும் விருந்து போறோன்றதுனாலதான் என்னை கூப்பிட்டு வந்தாரு. அதனால எங்க மாமியார் எல்லாமே இந்து தான், இவர் மட்டும்தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இவர் என்னை கூப்பிட்டு வந்ததுனால பின்னாடியே மாமியார் சத்தம் போடுவாங்க, இதுதான் நீங்க விருந்து போறதான்னு சொல்லிட்டு எங்களை கேட்டு இங்க ஆலயத்துக்கு முன்னாடியே சத்தம் போடுறாரு. நாங்க அப்படியே ஏஞ்சிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா பாப்பா கன்சீவ், நான் கன்சீவ் ஆனேன் பாப்பாக்கு. அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நான் வெள்ளிக்கிழமையே போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனாலும் எனக்கு சனிக்கிழமை காலைல 8 மணி ஆனாலுமே குழந்தை பிறக்கவில்லை. ஆனாலும் எனக்கு பின்னாடியா அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறந்துருச்சு. ஆனாலும் எனக்கு குழந்தை பிறக்கல. ஆனாலும் நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். நான் வெள்ளிக்கிழமையே வந்தேன், சனிக்கிழமை 8 மணி ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையே, ஏன் பிறக்கல, எனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் சொல்லி நான் வேண்டிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு அதே ஒரு செகண்ட்ல கூட கர்த்தர் எனக்கு குழந்தை பெற்று எடுக்க முடியாத கிருபை தந்தாரு. கிருபை தந்து குழந்தை என் கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அவங்க ரத்த வாந்தியா எடுத்துட்டா. ரத்த வாந்தி எடுத்ததுனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னாச்சோ ஏனோ தெரியலையே, குழந்தை ரத்த வாந்தி எல்லாம் எடுத்துச்சு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துன்னு போயிட்டு கண்ணாடி பெட்டியில வச்சுட்டாங்க. கண்ணாடி பெட்டியில வச்சதுக்கு அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி சீக்கிரத்துல என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைய நான் போய் பார்க்கவே இல்லை. மாமியார் தான் அங்க இருந்தாங்க. பால் கேட்பாங்க, நான் எல்லாம் தரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி நானே போய் குழந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்க்கும்போது அங்க இருந்து டாக்டர் நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் தான் குழந்தையோட அம்மான்னு சொன்னேன். இதுக்கப்புறமா நீங்க தான் இங்க இருக்கணும் குழந்தையோடன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் போய் பார்த்து ஒரு 2 நாள்லயே குழந்தைய என்கிட்ட கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கரெக்டா இப்படிப்பட்ட அற்புதம் எல்லாத்தையும் செஞ்சிருந்தாங்க. ஆனாலும் இப்போ நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வரோம். இப்போ மாமியார் ஆலயத்துக்கு முன்னாடியே சத்தம் போட்டு இருந்தாங்க, நீங்க போக கூடாது, என் குழந்தைங்க எல்லாம் பேர குழந்தைங்க எல்லாம் கூட்டின்னு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் இப்போ அவங்க நாங்க ரட்சிப்புள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு கணவனாருக்கு கையில எல்லாம் கையில ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி நான் அதை
நான் வந்து கர்த்தருக்குள்ள நான் வேண்டிட்டு கர்த்தருக்கு இவருக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே போனாங்க, ஆனாலும் எதுவுமே சரியாகல. எந்த நாட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டு சரியாகல. ஆனாலும் அதுக்கப்புறமா மாமியார் சொன்னாங்க, நீங்க எந்த குலதெய்வம் எதை சாமி கும்பிடுறீங்களோ நீங்க எல்லாமே அங்கேயே போயிடுங்க, எதுவுமே சரியாகலையே சொல்லி இப்ப வந்து நாங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தா கூட அவங்களே வந்து எடுக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு டைம் ஆகலையா, நீங்க கிளம்பலையான்னு சொல்லி கேட்கறாங்க. கர்த்தர் அவங்களும் கூட சீக்கிரத்துல ரட்சிப்புல கொண்டு வருவாரு என்று நாங்க விசுவாசிக்கிறோம். குடும்பமா எங்களை கொண்டு வந்திருக்காங்க. பிள்ளைங்களுக்கும் நல்லா ஞானத்தை தந்திருக்காங்க. நல்லா படிக்கணும் என்று ஞானத்தை புத்தியை தந்திருக்காங்க. பிள்ளைங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. இதே போல எல்லாருமே எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பா இருக்க முடியாங்க. வாலிபத்தையும் சத்து பார்த்து கொள்றாங்க. ஏன்னா இப்போ வந்து அங்கங்க எவ்வளவோ நடக்கிறது. ஆனாலும் எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறாங்க. இதே போல நீங்க எல்லாருமே வந்து கர்த்தரை தேடுங்க. புறஜாதி மக்கள் எல்லாரும் வந்து கர்த்தரை தேடுங்க. ஆனாலும் நாங்க வந்து புறஜாதியில் இருந்தாலும் எப்படியா இருந்திருப்போம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள நாங்க இருக்கும்போது கர்த்தர் எங்களை வழி நடத்தி குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து புறஜாதியில இருக்கும் போது கூட நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கெல்லாம் எங்க தனியா விடும் போது முதல்ல நாங்க தனியா குத்தனம் விட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு எல்லாமே. ஆனாலும் 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து ஒரு மாசம் ஃபுல்லா ஓட்டணும்னு சொல்லுவாரு. ஆனாலும் நான் வந்து அரிசி காலின்னு சொல்லும் போது அவர் கேட்பாரு, என்ன அரிசி சீக்கிரமா காலி பண்ணிட்ட, நீ வந்து டிஃபன் எல்லாம் போட மாட்டியான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறமா சரி நான் சொன்னேன். அதுக்கப்புறமா 2 வேளையும் டிஃபன் போட்டு ஒரு வேளை சாப்பாடு செய்யும்போது கர்த்தர் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு அந்த 10 கிலோ விட இப்போ வந்து மூட்டை அரிசியா வாங்கக்கூடிய கிருபை தந்துடுறாங்க. இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் தந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்து வராங்க. ஆமென். இன்னொன்னு, உங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு ஏன் வரணும், இன்னொருத்தவங்க எதுக்காக இந்த சர்ச்சுக்கு ஏன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சர்ச்சுக்குள்ள வந்ததுனால எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, குடும்பமா வந்து சண்டை குழப்பங்கள் இல்லாதபடிக்கு, விரோதம் இல்லாதபடிக்கு நாங்க வந்து கர்த்தரை தேடுகிறோம். கர்த்தரை தேடும் போது எங்களுக்கு ஒரு நிம்மதியை தந்துடுறாங்க. இதுக்குள்ள இருக்கும்போது நம்மளை வழி நடத்துறாங்க. எப்படி இருக்கணும், எப்படி வரணும்ன்றதுனால வழி நடத்துறாங்க. அதனால மத்தவங்க வந்தா கூட அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் போக்கிட்டு நல்ல சுக வாழ்வை வாழ முடியாத கர்த்தர் கொண்டு மாற்றி வராங்க. Okay. Thank you.